வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு, பாலக்கீரை, மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஒரு பேலன்ஸ்டான லஞ்ச் பிளேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கணும். அது வந்து சிறு தீயில் ஒரு 2 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கும்போது பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பச்சைப்பயிறு வந்து ஒரு நல்ல வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி நம்ம வந்து இதை லஞ்சில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஊறட்டும். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். 3 நல்லா ஒன்றா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு கூட வந்து நம்ம பாலக்கீரை சேர்த்து கடையும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் நியூட்ரிஷன் ரிச்சாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி டு மேக், இது குயிக்காக பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு அந்த வெங்காயம் பூண்டெல்லாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, க்ளீன் பண்ணி வச்ச பாலக்கீரை ஒரு கட்டை உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாலக் சீக்கிரம் வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. 2 minutesல இது ரெடி ஆகிடும். பாலக் நல்லா சுருங்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து குக்கரில் அளவாக ஒரு 1 கப் 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது இதுக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிரை கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுங்க. நல்லா சாஃப்டாக வேகணும், மசிகிற அளவுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியும் அளவாக தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாலக்கீரையை உள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் குக்கரில் தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இந்த கடைகள் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வாட்டரியாக வைக்க வேண்டாம். திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ரைஸுக்கு சாப்பிடும்போது. ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பாலக் கடைகள் பச்சைப்பயிரோடு சேர்த்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு ஒரு 500 கிராம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தோலை சீவிக்கணும். இது நல்லா ஸ்பைஸியாக பண்ணலாம். இப்போ இதில் வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பாட்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு போயிடும். அதனால் வந்து ஓப்பன் பாட்லேயே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 15-20 minutes விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துடலாம். வேகட்டும், மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கட் பண்ணும்போது நான் கொஞ்சம் சாஃப்டாக வரணும். இப்போ சின்ன பீஸெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பெரிய பீஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ 5 minutes எக்ஸ்ட்ரா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாட்டில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதே மெத்தடில் வந்து நீங்கள் எல்லா கிழங்குமே ட்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது இன்னொரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வச்சு ஒரு 1 minute or 2 minute வதக்கி விட்டிங்கனாவே போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பாலக் சேர்த்துருக்கோம், பச்சை பயிறு சேர்த்துருக்கோம் அண்ட் மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான டயட், ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்ப் உள்ள ஒரு பேலன்ஸ்டான லஞ்ச் பிளேட். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.